ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண வீட்டில் செய்கிற உருளைக்கிழங்கு எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த உருளைக்கிழங்கு தொக்கு நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே பரிமாறுவாங்க. இது வீட்டிலவே ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு நம்ம தேவையான பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ஈஸியாக, இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாமான்னு தோணும். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ரெசிபி. இது 2 in 1. நம்மளுக்கு ரோட்டி சப்பாத்தி அதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி தொட்டுக்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உருளைக்கிழங்குனா யாருக்கும் பிடிக்காது சொல்லுங்கள்? எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சாதான் இந்த பொரியல் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு நம்ம நல்லா அலசிட்டு வேக வைக்கணும். இல்லைன்னா மண் எல்லாம் இருக்கும். நல்லா மேலே இருக்கிற மண்ணெல்லாம் கழுவிட்டு அப்புறமா நீங்கள் வேக வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற தோல் எல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். நம்மளுக்கு ஒரு 3 விசில் வச்சா கரெக்டாக வெந்துடும். உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் தாங்க இதுக்கு தாளிக்கிறோம். நார்மலாக கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சில பேர் சேர்ப்பாங்க. ஆனால் நான் இதில் எந்த பருப்பும் சேர்க்கலை. இப்போ இதில் நல்லா இஞ்சி பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா இடிச்சிட்டு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்டால் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா கமகமான வாசனை வரும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸ் வெங்காயம் தான். நீங்கள் பெரிய வெங்காயமாக எடுத்தால் 2 எடுத்தால் போதும். ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 எடுங்க. இப்போ நம்ம இதில் நல்லா மெலிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிங்க தான் தொக்கு மாதிரி நல்லா வரும். நீங்கள் கட் பண்ணது ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொரியல். இப்போது இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா இதில் ஒரு 3 தக்காளி, சின்னதாக நார்மலாக இருந்தால் 3 தக்காளி, இல்லைன்னா பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். நீங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் போட்டால் தான் இந்த பொரியல் நல்லா கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நம்ம சிட்டிகை மஞ்சத்தூள், அது உடம்புக்கும் ரொம்ப நல்லதுனால மஞ்சத்தூள் எப்போவுமே நீங்கள் எல்லா உணவுலவும் மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கும் நல்லது இல்லையா? நம்ம இது மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த தக்காளி இந்த வெங்காயம் நல்லா குழஞ்சி சாஃப்டாக ஆகணும். ரொம்ப சாஃப்டாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம இது ஃப்ரை பண்ணணும். அதனால் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கும் நல்ல தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளுக்கு போட்ட தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. அதே மாதிரி வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் போடுற மசாலா பொருள் எல்லாம் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். நான் 4 பேருக்கு போதுமான உருளைக்கிழங்கு தான் இப்போ இன்றைக்கி செய்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், ஒரு 2 தக்காளி, ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் நம்ம நார்மலாக வெறும் மிளகா மிஷினில் அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள். ஒருவேளை நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் தனியாத்தூள் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் குழம்பு மிளகாத்தூளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொரியலுக்கு மொத்தமாக சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த ஆயிலில், இந்த எண்ணெயில் இந்த நம்ம போட்ட மசாலா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது இதில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் இதில் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க.
தண்ணி வந்து நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மசாலா அந்த உருளைக்கிழங்கு நல்லா பிடிக்கணுன்னா நம்ம தண்ணி சேர்த்தா தாங்க அது நல்லா மசாலா உள்ளே எல்லாம் இறங்கும். நம்ம ஒரு சின்ன கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு கப் தண்ணி நம்ம சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காது, ரொம்ப கிரேவியாக இருக்காது, நம்மளுக்கு ஒரு தொக்கு மாதிரி இருக்கும். அதனால் நம்ம தண்ணி சேர்த்தா தான் அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வரும். இப்போது இந்த உருளைக்கிழங்குக்கு இந்த மசாலா நல்லா ஒட்டிடுச்சு இல்லையா? இப்போது இன்னொரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இது நல்லா கொதிக்க விடணும். நம்ம போட்ட மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கு நல்லா இழுத்துக்கணும். நம்ம போட்ட உப்பு, காரம், அப்புறம் இந்த மசாலா எல்லாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெய் மேலே மிதந்து வருது. நம்ம போட்ட மசாலா ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கட்டியாகவும் இல்லை, நல்லா தொக்கு பதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே நிறைய கொத்தமல்லி மெலிசாக கட் பண்ணி நல்லா அலசிட்டு மெலிசாக கட் பண்ணி இதில் மேலே அப்படி சேர்த்துடுங்க. அவ்வளோதான், செம்மையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் ஒரு சிட்டிக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து ஒரு தனி ஃப்ளேவரே கொடுக்கும். இல்லைன்னா இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது ரைஸு, ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.